நீ நடித்த படம் நாளைய தீர்ப்புன்றது ஆரம்பிச்சு கோயம்புத்தூர் மாப்பிள, காதலுக்கு மரியாதை, துள்ளு மனம் துள்ளும், குஷி, பிரியமானவனே, பிரெண்ட்ஸ், பகவதி, திருமலை, கில்லி கில்லி, குருவி, திருப்பாச்சி, போக்கிரி, என்ன படம் பேரு? போக்கிரி, வேட்டக்காரன், வேலாயுதம், துப்பாக்கி, ஜில்லா, கத்தி, புலி, சர்க்கர், பிகில், கடைசியா புடிச்சிட்டான் பிகில். படம் பிகில், நம்மள விசில்ன்றோம், பிகில் எடுத்தான். வேற என்ன சொல்லுங்க? இந்த படங்களை நீங்கள் நடிப்பீர்கள். இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடித்த கதாநாயகனா நினைவு இருக்கும் உங்களுக்கு? படத்தில் எப்படி ஷாட் வச்சிருப்பாங்க, என்ன கேமரா வச்சிருப்பாங்க? 2C கேமரா பயன்படுத்தினாங்களா, 3C கேமரா பயன்படுத்தினாங்களா? ஒரு ஒரு படத்தில் யார் சென் மாஸ்டர், உனக்கு சண்டை பயிற்சி கற்றுக் கொடுத்தது யாரு? டான்ஸ் மாஸ்டர் உங்களுக்கு கம்போஸ் பண்ணி கொடுத்தது யாரு? அதுதான் உங்களுக்கு நினைவு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதே ஒழிய தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகளை என்றைக்கு நீங்க தீர்க்க வந்தீங்க? மிஸ்டர் சிஎம், மிஸ்டர் சிஎம், என்னைக்காவது தமிழ்நாட்டு பிரச்சனை தீர்க்க வந்திருக்கிறீங்களா? ஏன் கோவப்படுறீங்க? நீங்க செய்த தொழில் சினிமா இமேஜால் நீங்க வெற்றி பெற்றீங்கன்னு சொல்றதுக்கு ஏன் கோவப்படுறீங்க? அதுதானே உண்மை. அது தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்த தொண்டு என்ன? ஏதாவது உண்டா? ஒண்ணு இல்லை. ஒண்ணு வேணாம். பத்திரிகையில் செய்தியை பார்த்தேன். இன்னும் 2 தினங்களில் டெல்லி பட்டணத்துக்கு போறார் முதலமைச்சர். நிதி ஆய்வு கூட்டத்திலே கலந்து கொள்ள போறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் மெத்தப்பணியோடு நான் கேட்கிறேன், நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யாருன்னு சின்ன குழந்தைய கேட்டா கூட சொல்லுவோம், அது காந்திஜி தாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யார் என்று சொன்னால் காந்திஜி என்று எல்லா குழந்தை சொல்லும்.